வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் 2020 மேட்ச் பத்தி நமக்கு போறோம். இதுல யார் ஜெயிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய அணி தான் ஜெயிச்சதுங்க. ஆனா எப்படி ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, மச்சான் நான் கேவலமா விளையாடுவேனா இல்ல நீ கேவலமா விளையாடுவியா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு தாங்க ஜெயிச்சது இந்திய அணி. முதல்ல டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சது. பவுலிங்கை தேர்வு செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு கை மேல பலனா கில்லு தனது 4 ரன்னுக்கு தனது விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்ல கொடுத்தாருங்க. அடுத்தது 12 ரன் எடுத்திருந்தப்ப சூரியகுமார் யாதவும் அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. அது அபிஷேக் சர்மா, திலக் வர்மா போராடி பார்த்தாலும் 28 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்த இந்திய அணி தடுமாறிட்டு இருந்ததுங்க. அப்பதான் உள்ள வந்தாரு, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு குங்கு பாண்டியா என்ட்ரி ஆனாருங்க. பாண்டியா என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் மகாராஜா ஒரே ஓவர்ல 2 சிக்ஸர்ல ஆரம்பிச்ச பாண்டியா நிறுத்தவே இல்லைங்க. 28 பாலுக்கு 59 ரன்னு அவர் அடிச்சது மட்டும் இல்லாம இந்திய அணிய 175 ரன்னுக்கு கரை சேர்த்தாருங்க. 175 ரன்னுன்றது அடிக்கக்கூடிய ரன்னு தான். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் என்ன பண்ணானுங்க, மத்த நீ எவ்வளவு கேவலமா விளாண்ட, அதோட நான் கேவலமா விளையாடுவேன் அப்படின்ட்டு விளையாண்டு காமிச்சாங்க. 4 பேட்ஸ்மேன் மட்டும்தான் ரெட்டை இலக்க ஸ்கோர் அடிச்சாங்க. மீதி எல்லாருமே சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹர்தீப் சிங் ஆரம்பிச்சாரு, தூபே கையில முடிச்சாங்க. 12.3 ஓவர்ல 74 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. 21 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சதுன்னு சொல்றதை விட இந்தியாவை ஜெயிக்க வச்சாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இந்திய அணி பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங், பும்ரா, அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டுகளையும், ஹார்திக் பாண்டியாவும் சிவ தூபேவும் தலா 1 விக்கெட்டையும் எடுத்தாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் ஹார்திக் பாண்டியாவுக்கு கிடைச்சதுங்க. முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, இது சவுத் ஆப்பிரிக்காவோட லோவஸ்ட் ஸ்கோருங்க. ஜிதேஷ் சர்மா 4 கேட்சை பிடிச்சிருக்காருங்க இந்த மேட்ச். பும்ரா 100 விக்கெட் எடுத்திருக்காருங்க 2020 ஃபார்மெட்ல. 2020 ஃபார்மெட்ல மட்டும் இல்லாம 3 ஃபார்மெட்லயும் 100 விக்கெட் எடுத்த உலகத்துல 5வது பவுலர் இவர் தாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பவுலருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.